இது வந்து ஒரு சாய்ஸ் தான் அதாவது தெரியும் நம்ம வந்து லைஃப் லாங் இந்த வேலையை செய்ய போகிறோமா இல்லை பிடிச்ச எதையாவது செய்ய போகிறோமா அப்படின்னு பார்க்குறப்போ வீட்டில் இருந்து சின்ன மாடி தோட்டம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. நம்ம வீட்டில் விளைந்த அந்த கீரையோ தக்காளியோ சாப்பிட்றப்போ டேஸ்ட்டும் நிறையா நல்லா இருந்தது, ஹெல்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் நானும் ஹஸ்பண்டும் டிசைட் பண்ணோம், நமக்கு தேவையானதை மட்டும் விளைவிக்கலாமா, ஒரு ஃபார்ம் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் அங்கே ஆரம்பிச்சிச்சு. கம்ப்ளீட்டாக வேலையை விட்டுட்டு போவோன்றப்போ வந்து தெரியும் லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இங்கே ஒரு சேலரி கிடச்சிது. மாத கடைசியில் என்ன வேலை செய்கிறோமோ இல்லை ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரோத் எல்லாமே நம்ம வந்து புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அண்ட் எல்லாருமே சொன்னாங்க ஒருத்தர் வேலையை விடலாமே, ஏன் 2 பேரும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு. பட் எங்கள் 2 பேர் ஸ்கில்ஸ் ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ நான் வந்து மார்க்கெட்டிங் பார்த்துப்பேன், அவங்க வந்து ஆப்ரேஷன்ஸ் பார்த்துப்பாங்க. ஃபார்ம் பண்ணுறப்போ 2 பேரும் நான் எப்படியும் விற்பனை பண்ணுறதா ரொம்ப கஷ்டம், விவசாயம் பண்ணுறது. ஸோ ஸ்டாலின் ஃபார்மிங் பண்ணாங்கன்னா நான் விற்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிளான் இருந்துச்சு. பட் இது பெரிய கம்பெனியாக ஆக்கி இது பெருசாக பண்ணணுன்றதெல்லாம் அப்போது டூ பிக் டு ட்ரீம் மாதிரி.